என்னது 50 லட்சம் இல்லாட்டி குவாலிஃபை பண்ண வைக்க முடியாதா? ஒர்க்கா பிஸ்னஸாங்கிறதுல பார்ட் 4 வீடியோ ரஃபா ஒரு கணக்கு உங்களுக்கு சொல்றேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா தான் நான் என்ன பற்றி பேசுகிறேன், எதை பற்றி பேசுகிறேன் உங்களுக்கு புரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நல்ல நேரம் எங்கள் வீட்டு பேச்சு கேட்டு நான் ஒர்க்குக்கு வந்தேன், ஊரில் அந்த 10,000 15,000 வச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். நான் ஏன் அதை அப்படி சொன்னேன்னா, நிறைய பேர் 10,000 15,000 பிஸ்னஸ் ஆரம்பித்து இப்போ லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி நமக்கு நடக்குமான்னா அது நமக்கு தெரியாது. நம்ம தலையில் எப்படி எழுதியிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏற்கனவே தலையில் தொங்க போட்ட மாதிரி தான் லைஃப் போய்ட்டுருக்கு. அதனால அந்த மாதிரி நம்ம நம்பி இருக்க முடியாது. ஸோ இப்போ என் கரண்ட் பிளான் என்னென்னா, மந்த்லி 1 lakh மேலே சம்பாதிக்கணும். அதுவும் ஊரில் இருந்து என் சொந்த பிஸ்னஸ்லேருந்து சம்பாதிக்கணும். அதுக்காண்டி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் குவாலிஃபைனா பெஸ்ட்டாக இருக்குது, ரிஸ்க்கும் அதிகம், அதேமாதிரி ப்ராஃபிட்டும் இருக்குது. ஆனால் அதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, 40 லட்சம் 45 லட்சம் ஆயிரம், ஒரு 15,000 குவாலி போடுற அளவுக்கு செட்டு போடணும் தான். நான் முதல்ல இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஊர்லேருந்து 1 lakhs மேலே கெயின் பண்ணணும். அப்போ 15,000 குவாலி போட்டால் தான் மினிமம் மந்த்லி 1 lakh கெயின் பண்ண முடியும். எப்படின்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் பாருங்கள். இப்போ 15,000 குவாலி போட்டிருக்கோன்னா ஆவரேஜாக ஒரு குவாலிக்கு 2 கிலோ வைப்போம். சில நேரம் 1.25 கிலோலையும் பிடிப்பாங்க, 2.5 கிலோலையும் பிடிப்பாங்க. ஆவரேஜாக 2 கிலோன்னு வச்சு பார்ப்போம். அப்போ 15,000 கோழிக்கு 30,000 கிலோ ஆச்சு. கிலோக்கு 8 ரூபாலேருந்து 12 13 ரூபா வரை எடுக்காங்க. நம்ம ஆவரேஜாக 9 ரூபா போடுவோம். 9 ரூபா போட்டால் 30,000 கிலோக்கு 2,70,000 ஆச்சு. அந்த 2,70,000 தும்புக்கு, எலக்ட்ரிக் பில்லுக்கு, ஒர்க்கருக்கு சேர்த்து 70,000 போயிட்டுன்னு வைங்க. அப்போது மிச்சம் 2 லட்ச ரூபா இருக்கும். மந்த்லி 1 lakh ஆச்சு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் பெரிய ட்ராபேக்கே அந்த 45 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். அப்போ பார்க்கும்போது நம்ம 10,000 15,000 சம்பாதிச்சா 50 வருஷம் ஆனாலும் குவாலி பண்ண போட முடியாதுன்னு நினச்சேன். அதனால தான் பிடிக்கலாட்டும் வேலைக்கு வந்திருக்கேன். இப்போவும் இங்கேயும் பெருசாலாம் ஒன்றும் சம்பாதிச்சிடல. எனக்கு 40,000 சேலரி, அதில் 4,000 பிஎஃப், அது போக 2,000 பிஎஃப், அது போக 2,000 பிடிச்சி தான் நான் 36,000 தான் தருவாங்க. அந்த 36,000 தான் நாங்கள் ஃபுட்டையும் பார்த்துருந்தோம். அக்கமடேஷன், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ, ஃபுட்டு நாங்கள் தான் பார்த்துருந்தோம். அதுக்கு 10,000 போயிடும். மிச்சம் 25,000 தான் சேவிங்ஸில் நிற்கும். அதே சேவிங்ஸ் சொல்ல முடியாது, வீட்டுக்கு அனுப்பி விட்ருவேன். ரூபாய் எங்கே போகணுன்னே தெரியாது, அந்த மாதிரி போயிடும். இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணுறதுனால இவ்வளோ தான் கிடைக்குது. ஃபாரின் போயிட்டோம்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஈஸியான வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ரேட்டர் வேலைக்கு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா ஈஸியாக சம்பாதிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பஞ்சாப்க்கு அப்புறம் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன்.